கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய கிருபையினால் ஜீவனோடும் சுகபலத்தோடும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த புலற்காலை பொழுதிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். படைத்தான், படைப்பெல்லாம் மனிதனுக்காக. ஆனால் மனிதனை படைத்தான் தன்னை வணங்க என்று அறிகிறோம். ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்துகிறதை, அவரை வணங்குவதை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். காலையிலே நம்முடைய எண்ணங்களை, உள்ளங்களை அவர் சமூகத்திலே தாழ்த்தி வணங்கி அவரை பிரார்த்தனை செய்வோம். வாருங்கள். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே, அனுகிரகம் தர வேண்டுமே. காலைக்கு காலை புதிய இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டி வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய இன்ப சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மட்டுமல்ல ஆண்டவரே, முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக இந்த ஆராதனையை செவிமடுக்கிற பிள்ளைகள், கல்வாரி குடும்பங்கள், ஆண்டவரே மற்ற மக்கள் யாவரும் எங்கிருந்தாலும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன நேச தகப்பனே, உம்மை கண்டு கொண்ட மனநிறைவை தாரும். ஒவ்வொரு நாளும் படிப்பினைகளை, பாடங்களை எங்களுக்கு ஆண்டவரை தருகிறீர். அதை காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொண்டு கருத்தாய் உம்மை தியானிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேடும் நல்ல பிதாவே, ஆமேன். 124வது பாடல். முதல் 2 கவியும் கடைசி கவியும் பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவீர் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, ஆசினிதனிலே நேசமதாக கஷ்டத் உத்தரித்து பவக்கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுன நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமோ திவ்ய மதுரமாமே, ஆவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியாம் கருணை நிலைவரமுண்டு நீதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமோ திவ்ய மதுரமாமே, பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமம், அதை பிடித்து கொண்டால்தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. 103ஆம் சங்கீதம் முறையாக வாசிப்பதற்கு முதல் 13 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் தெரியப்பண்ணினார். அவர் எப்பொழுதும் வழக்காடார், என்றென்றும் கோபம் கொண்டிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிது. சேர்ந்து சொல்லுவோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்து இறங்குகிறார். பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதா, ஆதியின் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடி ஆமென். அன்பானவர்களே, கலாத்தியர் 5:16 முதல் 26. கலாத்தியர் 5:16 முதல் 26. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 முடிய. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்றார் என்பது. அன்பானவர்களே, நற்செய்தி பாகம் மத்தேயு 13:36 முதல் 43. 36 முதல் 43. மத்தேயு 13. அப்பொழுது அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்தார். அவருடைய சீஷர் அவரிடம் வந்து, நிலத்தின் கனிகளை விதைத்த ஓமையை எங்களுக்கு தெளிவாக்க வேண்டும் என்று கேட்க, அவர் நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் தீயோனின் புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு யுக முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர், களைகளை சேர்த்து அக்கினியை சுட்டரிக்கிறது போல யுக முடிவில் நடக்கும். மனுஷகுமாரன் தம் தூதரை அனுப்புவார், இடர்களுக்கு காரணமாக இருக்கிற யாவரையும் அக்கிரம செய்கிறவர்களையும் அவருடைய ராஜ்யத்தினின்று அவர்கள் சேர்ந்தெடுத்து அக்கினி சூழலிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் ஆயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்களில் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய நற்செய்திப்பாகவும் வாசித்து முடிந்தது. விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமர் இடத்தில் பிறந்து பொந்துவின் பிரார்த்திக்கு பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். குளித்துறை, நம்முடைய குமரி மாவட்டத்தில் குளித்துறை பெரிய
ஒரு வாணிப துறைமுகமாக ஒரு 200 வருடங்களுக்கு முன்னால் அது வாணிப துறைமுகமாக எல்லாம் வர்த்தகம் நடந்தது. எல்லா பக்கத்து நாடுகள், கொழும்பு பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் அங்கே இருந்து வர்த்தகம் இருந்தது. குழி துறைமுகம், அது நல்ல ஆழமான கடல் பகுதி. அப்படி திருவிதாங்கூர் ராஜா காலத்தில் வர்த்தகம் நடந்ததாக அந்த இதை பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆதாரத்தெல்லாம் அவங்க போட்டிருந்தாங்க, அதனுடைய பின்னணியெல்லாம். பிரியமானவர்களே, ஆழமான கடல் நம்ம குமரி மாவட்டத்தை சுற்றி 3 பகுதியும் கடல் இல்லையா? வங்காள விரிகுடா, இங்கே அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம் என்று. அன்பானவர்களே, கடல் பரப்பை பார்த்திருந்தீர்களா? உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். கடல் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிடாதீங்க, அது வேற. ஏன்னா நயகரா நீர்வீழ்ச்சி பார்க்காத அமெரிக்காக்காரனும் உண்டு, கன்னியாகுமரி பார்க்காத கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களும் உண்டு. கடற்கரை பறந்து விரிந்து கிடக்கும். ஆனால் அந்த கடலை விட பெரிதாக பார்த்து நீங்கள் வியக்கக்கூடியது எது? கடலை விட பெரிதாக பார்க்கக்கூடியது எது? சரி, வேண்டாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுமா. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த மொழிபெயர்ப்பில் எப்படி தெரியுமா? உங்கள் பொறுமை எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. பெருசா ஒன்றும் இல்லை, வித்தியாசம் இல்லை, சினானிமஸ். பொறுமை, சாந்தம், அமைதி இதெல்லாம் ஒரே பொருள்படுகிற வார்த்தைகள் தான். பிரியமானவர்களே, உங்கள் பொறுமை எல்லா மக்களுக்கும் தெரிந்திருப்பதாக. இப்ப சொல்லுங்க, நீடிய பொறுமை. கடலை விட பெருசு என்னது? பொறுமை. பழமொழி சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, பொறுமை கடலிலும் பெரிது. பொறுமை கடலிலும் பெரிது சொல்லி வச்சிருக்காங்க. பொறுமை என்கிறது சாதாரண விஷயம் இல்லைம்மா. நம்ம ஆவியின் கனி படித்தோம். ஆவியின் கனி எத்தனை? 9. 9ஓட நிறுத்திக்கிட்டா நல்லது, அப்படிதானா? ஆவியின் கனிகள் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயாளம், நற்குணம். தயாளம், நற்குணம், இங்க உண்மைன்னு போட்டிருக்கு, அங்க விசுவாசம், சாந்தம், செல்ஃப் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் இல்லையா? அதுல 4வது சொல்லப்பட்டது என்னது? நீடிய பொறுமை. பொறுமை என்று அல்ல, நீடிய பொறுமை. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. பேஷன்ஸ் ஆங்கிலத்தில், கிரீக்லையும் அதே மாதிரி தான். ஆனால் தமிழில் பொறுமைன்னு போடலை, நீடிய பொறுமை. சரி, ஒரு சங்கீதம் வாசித்தோம். கர்த்தருடைய குணாதிசயத்தை, தன்மையை பற்றி சங்கீதக்காரன் என்ன சொன்னான்? சங்கீதம் வாசித்தோம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அது அவருடைய கடவுளுடைய தன்மை, அவருடைய தன்மை. ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட அந்த குணாதிசயத்தை கடவுள் எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனினா அப்படி படிச்சுட்டு போயிடுவோம், மனப்பாடமாக கூட சொல்லுவோம். ஆனால் அது எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனிகளில் உள்ள ஒரே அம்சம் என்னிடத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்று காலையிலே கடவுள் என்னோடு பேசுகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, காஸ்பல்ல நீங்க படிச்சதுல பொறுமை, மனிதனுடைய அவசரம், கடவுளுடைய பொறுமை. விட்டுரு, வளரட்டும், களை வளரட்டும்.
பயிரை நாசப்படுத்துதே, பயிரினுடைய அழகை கெடுக்குதே, வயலுடைய அழகை கெடுக்குதே. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. வளரட்டும், களை வளரட்டும், விட்டுவிடு. பொறுமை, கடவுளுடைய பொறுமையை பாருங்கள் பிரியமானவர்களே. எல்லாத்துலேயும் மனுஷிகமாக அவசரம்தான். நிறைய விஷயத்தில் பாருங்க நம்ம அவசரம், ஆனால் கடவுளுடைய பொறுமை இல்லையே. யாருக்கு? ஆதி பெற்றோருக்கே பொறுமை இல்லை. ஆதி பெற்றோருக்கே பொறுமை இல்லை. ஏமா ஆதி பெற்றோர்களில் கடவுள் வாக்கு தத்தத்தை சொன்ன உடனே சிரித்தது யாரு? சிரித்தது சாராள். ஆதி பெற்றோர்கள் கடவுளுடைய வாக்கு தத்தத்தை சிரித்து அதை நம்ப மறுத்தாங்க. அப்படிதானா? சாராள் மட்டுமா சிரிச்சா? சாராள் மட்டுமா சிரிச்சா? ஆதியாகமம் 17:17 மறக்கக்கூடாது. ஆதியாகமம் 17:17 உட்காருமா. அப்போ அவ சிரிக்கலை. அவ சிரிக்கிறதுக்கு முன்னே நம்ம ஐயா சிரிச்சிட்டாரு. அவரே சிரிச்சிட்டாரு. விசுவாசிகளின் தகப்பன் ஆதி பெற்றோர்கள் சாராள் சிரித்தாள். சாராள் சிரிப்பதற்கு முன்னே ஆபிரகாம் சிரித்தான். இது நம்ப மறுக்கிற சாத்தியமான காரியம். இது எப்படி நம்புவது என்று அவன் சிரித்தார். ஆனாலும் கடவுள் அவரை நீதிமான் எண்ணினார். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நோ ஒன் ஆஸ்க் கொஸ்டின் அகென்ஸ்ட் காட், இல்லையா? அது கடவுள் சித்தம். அவன் விசுவாசித்தான், அவரை நீதியாக எண்ணினார். அவன் ஆபிரகாம் பொறுமை இழந்தான். கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாச்சுல, அப்புறம் பொறுமை இழக்கலாமா? பொறுமை இழந்தனால என்னாச்சு? இஸ்மவேல். பிரியமானவர்களே, நன்றாக நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். கடவுளுடைய சித்தத்தை நம்பி பொறுமையாக காத்திருக்கிற ஒரு மனுஷர்களை நீங்கள் பார்ப்பது அரிது. கூடவே இருந்தாலுமே எங்களுக்கு விளக்கும் ஆண்டவரே, எங்களுக்கு புரியல அப்படி கேட்டாங்கல்ல. இன்னைக்கு டெக்ஸ்டே அதானே. ஒரே வார்த்தை மோசேட்ட சொன்னார் கடவுள். அந்த பாறையோடு பேசுனா சொன்னார். என்ன செய்தாரு? அடிச்சாரு. ஏன்? உன் அவசரம், உன்னுடைய அவசரம். கடவுள் என்ன செய்தாரு? கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி அவனுக்கு ஒரு தடையை கொடுத்தாரு. there is a penalty, there is a punishment. கடவுளுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தும் போது அதை ஈஸியாக கடந்து போகலான்னு நினைக்கக்கூடாது. அங்கே உண்டு, காஷன் உண்டு, பெனால்டி உண்டு. சவுல் எவ்வளோ பெரிய ராஜா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ராஜா, முதல் ராஜா. அவனை மாதிரி ஆஜாகுவான ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ கம்பீரம் உள்ள ராஜா சவுல். ராஜ்யத்தை இழந்து போனார். அவசரம். சாமுவேல் வரட்டுமே, பலி கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செஞ்ச, மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பதுக்கு வாய்ப்பு கூட இருந்துமே அவன் அவசரப்பட்டு பலி செலுத்தினாரே, அதனாலே அவனுடைய ராஜ்யத்தை இழந்து போனான். அவசரம். படிங்க, வேதத்தில் படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். there is a penalty. பிரியமானவர்களே, தாவீதுக்கு என்ன கொடுக்கல? எல்லாம் கொடுத்தாரு. எல்லா ராஜ்யத்தையும் கொடுத்தாரு. ஒரு பஸ்தேபாலுக்கு பதிலாக 10 பேரை குறைச்சி கொடுத்துருப்பாரு அவனுக்கு. கடவுள் எப்பேற்பட்ட ஆளு! ஆண்டவர் என் பிள்ளை ஆசைப்படுறான்னு, இந்த சின்ன பிள்ளை பொம்மை ஆசைப்படும்ல, அடம் பிடிச்சு ஆசைப்பட்டவனே பொம்மை வாங்கி கொடுத்துருவோம்ல. கடவுள் எவ்வளவு கனிவா பார்க்கிறவர். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவருடைய தன்மை அது. அவசரப்பட்டான். சாதாரண அவசரம் இல்ல. வாழ்க்கை முழுவதுமே தூண்டில் புழு மாறி துடித்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மேல கத்தி
சிலைக்கு நேர கத்தி தொங்கப்பட்டது போல ஒரு அனுபவம். அவசரம், பொறுமை இல்லை, பொறுமை இல்லை, பொறுமையில்லாத தன்மைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். நிறைய இருக்கு பார்த்துக்கங்க. வேதத்திலே ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படியே அலசி பார்த்தோம்னா, கடவுளுடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்து பொறுமையாக இருக்க திராணி இல்லாத மக்களாக கடவுள் பொறுமையுள்ளவர். கடவுள் பொறுமையுள்ளவர். 2000 வருடமா we expect, இல்லையா? we are waiting for his second coming, but still he is waiting for our repentance, இல்லையா? இப்போவும் நம்ம மனம் திரும்ப மாட்டோமான்னு தான் கடவுள் விரும்புகிறார். ஆவியின் கனின்னு சொன்ன உடனே எல்லாம் வரிசையா நம்ம சொல்றோம். யோசித்து பாருங்க, அப்ளை பண்ணி பாருங்க நம்ம வாழ்க்கையோடு. ஆவியின் கனியில் ஒன்னாவது இருக்கானு, ஒன்னு உள்ளத்தில் கை வைத்து ஒன்னு இருக்கா. ஆவியின் கனிகள் ஒன்னு இருக்கான்னு நம்மளே. பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். இந்த வார்த்தைகள்லாம் படிக்க நல்லா இருக்குயா, பிராக்டிஸ் பண்ணலாம் முடியுமா? யோசிச்சு பாருங்க. கடவுள் சிந்திக்க. காலையில் வர்றோம், அழகான பாட்டு பாடணும் இல்லையா? ஹிந்து விசேஷமே கர்த்தரின் ஸ்நேகம் எத்திர மனோகரமான். மாராமன் கன்வென்ஷனில் 1914 எழுதின பாட்டு. அது பிரபலியமான பாட்டு. அதனுடைய தமிழாக்கம் பீசஸ்ல பாடியிருக்காங்க. அது தேனினி மயிலும், அது மொழிபெயர்த்திருக்காங்க. எவ்வளவு ஆத்மார்த்தமான பாடல். கர்த்தருடைய திவ்ய மதுரம் பாடணும். அர்த்தமுள்ள பாடல்கள். பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி என்ன படிப்புனே? இன்றைக்கி கடவுள் எனக்கு என்ன சொன்னார்? பொறுமையாக இருக்கணும்னு. வீட்டில் போன உடனே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்க வேண்டும். கடவுள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே எப்படி இருப்பீர்கள்? அதை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், எப்படிமா இருப்பாங்களா? சூரியனை போல பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள். கடவுளுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள். அவங்க அக்னியில் சுட்டரிக்க அனுப்பிடுவார். அக்கிரம செயல். பிரியமானவர்களே, இன்னைக்கு படிச்சோம்லம்மா ஆவியின் கனிகள், அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் படிப்பினை. நீ ஆவியிலே நடத்தப்பட்டால் நீ எப்படி நடக்கணும்? அது வீண் பெருமை இதெல்லாம் விட்டு கடவுளுடைய சித்தம் இதுதான் அப்படின்னு அப்படியே படிப்பினையாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு பொறுமையோடு இருக்க கேட்டிருக்கிறார், என்னோடு பேசியிருக்கிறார். நான் பொறுமையும் சாந்தமுமாக பதில் சொல்வேன், சாந்தத்தோடு பதில் சொல்வேன். என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம் இல்லையா? ஒன்றுமே இல்லை. கண்ணினுடைய வலிமையை நான் உணர்கிறேன். எப்போது? கேட்ராக் ஆப்ரேஷன் பண்ணும்போது. உண்மையிலே காலினுடைய வலிமையை உணர்கிறேன். எப்போது? அது நடக்க முடியாத தருணம் வரும்பொழுது. இந்த கையினுடைய அருமையை நான் உணர்கிறேன். எப்போது இந்த கை எனக்கு எடுக்க முடியாமல் சுளுக்கான போது அந்த கையினுடைய அருமையை உணர்கிறேன். சொல்லிக்கொண்டே போகலாம். நேற்று கடையில் போற ஒருத்தர் இப்படியே பேசிட்டு இருக்காரு. என் வாயினுடைய அருமையை, கடவுள் எனக்கு தந்த வாயினுடைய அருமையை உணர்கிறேன். எப்போது? பேச முடியாத ஒருவனை பார்க்கும்போது. எவ்வளவு ஆச்சரியமாக கடவுள் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். பிரியமானவர்களே, கடவுள் நம்மகிட்ட என்ன கேட்கிறாரு? பெருசா? இம்பாசிபிளா? இல்ல, பாசிபிள் தான். பாசிபிள், எவ்ரிதிங் பாசிபிள் வித் காட். அதுதான் கேட்கிறார் கடவுள். பொறுமை இல்லை.
அநேக காரியங்களிலே பொறுமை இழந்ததனால் எத்தனை இழந்திருக்கிறோம். குடும்பத்தில் யோசிச்சு பாருங்க. அவசரம், வார்த்தைகளை தூக்கி கொட்டுறோம். என் கூட பிறந்தவன்ல, அவ என் அக்கா இல்ல, அடுத்த நிமிஷம் இந்த வீட்டு வாசலே மிதிக்காத அளவுக்கு பேசுறனே, விஷத்தை கக்குறனே. டேர்னல் டாக். டேர்னல்னா போய் பாருங்க கூகுள்ல. விஷம், கலை என்பதுக்கு விஷம். கலை வளர்ந்து கிடக்குது. பிரியமானவர்களே, தொழிலில் நஷ்டம், அநேக நஷ்டங்கள். ஏன்? அவசரம், வார்த்தைகள் இப்படி போடுறது, பேச தெரியாது. மௌனமாயிரு, பொறுமையாயிரு, சாந்தமாயிரு, அமைதியாயிரு. அதானே கடவுள் சொல்லியிருக்காரு. கோபத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு உட்காருவான். இட்ஸ் a truth, universal truth. கோபத்தினால நீங்க எதையுமே சாதிக்க முடியாது. பிரியமானவர்களே, கடவுள் நம்மிடத்திலே நோபல் கேரக்டர், குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கணும்னு விரும்புகிற. நாளைக்கு ஒரு நாள் தான், அப்படிதானம்மா? நாளைக்கு ஒரு நாள் தான். அடுத்த நாள் 102வது ஆண்டு, 102 வருஷம் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் நம்ம முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மா, பெரியவர்கள், அவ்வளோ நினச்சி பாருங்க. அவங்கெல்லாம் வழிபாடு செய்த இந்த இடத்துல நம்மளை நடத்தி கொண்டு வராது. நம்ம சந்ததியே நடத்தணும் கடவுள். 102 வருஷம். ஆண்டவரே, நான் என்ன படிப்பினையை படிச்சிருக்கேன், ஆண்டவரை மகிமைப்படுத்த என்ன நான் காணிக்கிறேன். கொண்டாட்டமெல்லாம் பெருசு இல்லைம்மா, நினைத்து பார்க்கணும். அதுக்காக அழைக்கப்படுகிறோம். ஒரு மீனிங்ஃபுல் செலிப்ரேஷனாக இருக்கணும்னா நம்மகிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகணும் வசனங்கள். பொறுமையோடு, சாந்தத்தோடு, அமைதியோடு பேச, குடும்பத்திலும் பேச, மக்களிடத்திலும் பேச எனக்கு கற்றுத்தர ஆண்டவரே. சாந்தம், அமைதி, பொறுமை பேசும்போது எவ்வளோ கனிவாக இருக்குது. யார்கிட்ட இருக்குங்க? நான் தான் பெரிய ஆள், அப்படிதானா? நானே அவன்கிட்ட பேசணும், அவன்கிட்ட நம்ம எதை பேசணும் இல்லையா? அப்படி என்னெல்லாம் இருக்கு. சாதாரணமாக நினைக்காதீங்க. ஃபால்ஸ் பிரிஸ்டீஜில் நான் டாக்டரேட் வாங்கியிருக்கேன். ஃபால்ஸ் பிரிஸ்டீஜ். பிரியமானவர்களே, நாம் ஆவியினாலே பிழைத்திருக்கிறவர்களானால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இதை விட வேற ஏதாவது சொல்லிருங்க பாஸ்டர். இதெல்லாம் எங்களால் முடியுமா? இல்லையா? ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். என்ன வார்த்தைகள் பிரியமானவர்களே! எல்லாமே படிப்பினை கடவுள் காலை நேரத்தில் நமக்கு தருகிறார். ஆண்டவரே, ஒரு களையாக இருக்கிறேனா, பயிராக இருக்கிறேனா என்று பகுத்து பார்ப்பதற்கு இந்த காலை நேரத்தை எனக்கு பயன்படுத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, நான் பிரகாசிக்க வேண்டும், ராஜ்யத்தின் புத்திரனாக பிரகாசிக்க வேண்டும். உம்முடைய வார்த்தைகள் என்னில் ஆண்டவரே பயன் தர நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும். குயவன் கையிலே களிமண்ணை கொடுப்பது போல கொடுக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே கேட்கும் போதே சுடுகிறது ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் என்று சொல்லி கடவுள் சமூகத்தில் நம்மை கையெழுப்போம். ஆண்டவர் தாமே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களை என்னை தகுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். 579வது பாடல். 579வது பாடல். நல்லாவி ஊற்றும் தேவா, நற்க
பணியாற்றவும் நல்லாவி ஊற்றும் தேவா. ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை படிப்பினையாக தந்து பொறுமையோடும் அமைதியோடும் சாந்தத்தோடும் ஆண்டவரே நாங்கள் நடப்பதற்கு நீர் கொடுத்த போதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாத்திலையும் வீண் புகழ்ச்சியை விரும்புகிறோம். மற்றவர்களை கோபமூட்டுவதற்கு விரைந்து செயல்படுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பொறுமை எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, ஆவியில் நாங்கள் நடத்தப்பட வேண்டும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேற வேண்டும். ஆவியானவரே எங்களுக்கு ஒத்தாசை தாரும். 102வது ஆண்டு விழா அர்த்தம் பொதிந்ததாக எங்களுக்கு இருக்கட்டும். எங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை நாங்கள் கண்டோம் என்று சொல்லும்படியாக அமையட்டும். பொறுமை இல்லை ஆண்டவரே, பொறுமை இல்லை. பிள்ளைகளை புரிந்து கொள்ள மறுக்கிறோம், விட்டு கொடுக்க மறுக்கிறோம். ஆண்டவரே, அநேக காரியங்களை விட்டு கொடுக்க மறுக்கிறோம் சுவாமி. நான் 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 என்ற எண்ணத்திலே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே பார்க்கிறோம். எவ்வளவு எவ்வளவு கரிசனையோடு, பொறுமையோடு, கண்ணியத்தோடு, பெருந்தன்மையோடு வாழும்படி அழைக்கிறீர். நாங்கள் கிறிஸ்துவை காட்ட மறுக்கிறோம். களைகளைப் போல இருக்கிறோம் ஆண்டவரே, களைகளைப் போல இருக்கிறோம். உமக்கு மகிமை சேர்க்க சூரியனைப் போல பிரகாசிப்பிக்கிற குணாதிசயங்களை தந்து வழி நடத்தும் ஒரு வார்த்தையால் குத்தப்பட்ட தொடப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இங்கிருந்து கடந்து செல்ல படிப்பினைகளை பாடங்களை சன்னிதானத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற உணர்வை பெற புற செய்கைகளினாலே நாங்கள் நல்லவர்களாக காட்டிக்கொள்ள முயலுகிறோம் சுவாமி. ஆனால் நீர் எங்கள் உள்ளத்தை பார்க்கிறீர். எப்படி இருக்கிறது எங்கள் எண்ணங்கள், எப்படி இருக்கிறது என்று சீர்தூக்கி பார்க்கிறோம் சுவாமி. பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, பேசினதற்காக நன்றி செலுத்துவோம். அருமையான அடியார் அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் இருக்கிறதை கேள்விப்படுகிறோம். நீலமேகநாதன் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். சுகத்தை தாரும் ஆண்டவரே, வீடு திரும்ப கிருபை செய்யும். வியாதியிலே உலர்கின்ற மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். ரங்கபாய் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களால் குடும்பத்திலே ஆண்டவரே சோர்ந்து இருக்கிற பிள்ளைகள், மருமக்கமார், உற்சாகத்தை தாரும் ஆண்டவரே, நம்பிக்கையை தாரும், சுகத்தை தாரும் ஆண்டவரே, சுகத்தை தாரும், தீர்க்க ஆயுசை கொடும். வயோதிகத்தின் நிமித்தமாக அநேக வீடுகளிலே கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவரே. முறையான பராமரிப்பு, பாதுகாப்பு பிள்ளைகள் மூலமாக கிடைக்க கிருபை செய்யும் ஆண்டவரே, கிருபை செய்யும். ஒன்றையுமே இந்த உலகத்தில் நாங்கள் கொண்டு வந்ததில்லை சுவாமி, ஒன்றையுமே கொண்டு போகவும் முடியாது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை தகுதிப்படுத்தும். 102வது ஆண்டு விழா நகர்வுகள் நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு அதை மகிழ்ச்சி நாளாக, கொண்டாட்டத்தின் நாளாக, எங்கள் முன்னோர்கள் பாரம்பரியம் ஆண்டவரே, எங்கள் பெருமைகள் தியாகத்தோடு இந்த சபையை வளர்த்து ஆண்டவரே விசுவாச வாழ்வுக்கு ஆண்டவரே சாட்சியாக நிற்கின்ற பெரியவர்கள் எல்லாரையும் நினைத்து நாங்கள் மகிழ்ந்து கொண்டாட அந்த நாள் ஒரு புதிய நம்பிக்கை தரட்டும், உற்சாகத்தை தரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளை சிறப்பு நாளாக பார்க்கிற பிள்ளைகளை ஆண்டவரே விசேஷமாக ஆசீர்வதியும். திருமண நாள் என்றும் பிறந்த நாள் என்றும் பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வளைகுடா யுத்தங்கள், மேகங்கள், போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் கலையட்டும் ஆண்டவரே. போர் மேகம் எல்லாம் கலைந்து அமைதி திரும்பட்டும். திறந்த வெளிச்சமாக ஆண்டவரே வானம் பிரகாசிக்கட்டும், வாழ்க்கை மலரட்டும் ஆண்டவரே. வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்கள் குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். நீர் பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் நாட்டை காவாராகில் ஆண்டவரே என்ன பாதுகாப்பு ஆண்டவரே. நீர் முற்றுமுடிய பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கேட்க மறந்த அநேக நன்மைகள் உண்டு, எல்லா நன்மைகளையும் தாரும். இன்னும் ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிற மக்கள்
வீட்டிலேயும் ஆண்டவரே சரீர உபாதையினால் உழல்கின்ற மக்கள் உண்டு, அவர்களையும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கேட்க மறந்த எல்லா நன்மைகளை தாரும். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே இந்த காலை வேளையிலே நம்முடைய பாதம் அணிந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய ஆகாரத்தை எங்கள் தார். எங்கள் கடனாள் முடிக்கிறது போல பாவகடன் பண்ணி எங்களை சோதனைகள் படப்ப நாம தீமையை ரசித்து ராஜ்யமும் வல்லமை மகிமை நன்மைக்கும் விடுதலை. ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியானவர் துணையும் இன்றும் இன்னும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.